அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் இந்த வீடியோ எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, சுரேஷ் சம்பந்தம் அவர்கள் கனவு சீரியஸ் ஒன்று எழுதியிருக்காரு. விகடனில் வெளியே இருக்க இந்த இதழில் என்ன இருக்குது அப்படின்னா, ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டு தொழில் முனைவோர் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கும், அந்த தொழில் என்ன மாதிரியான தொழில்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் அவர் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி ரிசர்ச் பண்ணி பண்ணியிருக்காரு. அதில் எனக்கு பிடிச்சமான மாவட்டம்னு சொல்லும்போது நாமக்கல் மாவட்டம். ஏன்னா நான் நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த பையன். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டத்தை சேர்ந்தவன். பக்கத்திலே எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 40 கிலோமீட்டரில் வந்து கொல்லிமலை இருக்குது. ஒரு மிக ரம்மியமான ஒரு இடம். அந்த இடத்த சுற்றியும் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு பற்றியும் தான் நான் அந்த விகடன் இதழ் பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருந்தது. ஒரு 3 விஷயம் பண்ணியிருந்திருக்காரு. அது என்னன்னு சொல்கிறேன். நாமக்கல் மாவட்டம் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் முட்டை வந்து அங்கே நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நாளைக்கு 6 கோடி முட்டை வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏன்னா இன்றைக்கி முட்டை வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜிம்மில் இன்றைக்கி டெய்லி 5 முட்டை 10 முட்டை எல்லோரும் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அது வந்து முட்டை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால் அந்த ஹெல்த் சப்ளிமெண்ட்டுக்கு தேவையான ஒரு விஷயம் வந்து ப்ரோட்டீன். அது வந்து முட்டையை வச்சு நம்ம நிறைய பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த நல்லா கால்சியம், அந்த லிக்விட் எக்கை வச்சு ஹோட்டலுக்கு எல்லாமே பிஸ்னஸ்க்கு பண்ணலாம். அடுத்ததாக மிகப்பெரிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி எல்லோரும் யூஸ் பண்ணுறது மயோனஸ். சாண்ட்விட்சு, ப்ரெட் ஆம்ப்லைட் எல்லாத்துலேயுமே வந்து இன்றைக்கி மைனஸ் யூஸ் பண்ணுறாங்க. அந்த மைனஸை வச்சு நிறைய பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து ஃப்ரூட் பேஸ்டு ப்ராடக்ட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸு, மிளகு, கொல்லிமலையிலேருந்து மிளகு கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் கிடைக்கிது. பனானா, வாழைப்பழம் வந்து பயங்கர ஃபேமஸ்ஸு. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஏன்னா எனக்கு இது வரைக்கும் நான் சென்னை வந்து 15 வருஷம் ஆச்சு. ஊரில் சாப்பிட்ட அந்த வாழைப்பழம் டேஸ்ட்டு இங்கே வந்ததே இல்லை. அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய விஷயமா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதெல்லாம் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இதுன்னு சொல்லலாம். அடுத்தது வந்து மாங்காய். அந்த மாங்காய்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு சேலத்து மாம்பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. பக்கத்துலேயே எல்லாம் மாம்பழம்லாம் இருக்குது. நிறைய மாம்பழம் அண்டு இது கொய்யா இதனுடைய இலைகள்லாம் வச்சு நம்ம டீ தயாரிக்கலாம். டீ தூள் தயாரிக்கலாம். அதை வச்சு ட்ரையாக வச்சு அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். அப்புறம் ஆலோவேரா, ஸ்கின் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பண்ணுறதுக்கான பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது அங்கே. இதெல்லாமே நாமக்கல் மாவட்டத்தை சுற்றி இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் தொழில் முனைவோருக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது என்னென்ன தொழில் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த விகடன் இதழ் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். சரி, இதை தழுவி என்னென்ன மாதிரியான ஸ்டடீஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். இந்த பவுல்ட்ரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பற்றி படிக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பவுல்ட்ரி சயின்ஸ்னே இருக்குது. இப்படின்னு ஒரு சப்ஜெக்டே இருக்குது. தமிழ்நாடு வெட்னரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டியில் இருக்குது. எம்எஸ்சி அனிமல் ஹஸ்பண்ட்ரி பவுல்ட்ரி அண்ட் பிடெக்கில் ஃபுட் டெக்னாலஜி இருக்குது. பிஎஸ்சி ஃபுட் டெக்னாலஜி இருக்குது. எம்எஸ்சி ஃபுட் டெக்னாலஜி, எம்டெக் ஃபுட் டெக்னாலஜி அண்ட் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், பிஎஸ்சி சாயில் சயின்ஸ், எம்எஸ்சி ஆர்கானிக் ஃபார்மிங் அண்ட் பிஎஸ்சி ஃபுட் நியூட்ரிஷன்ஸ், பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், எம்எஸ்சி ஹோம் சயின்ஸ், பிஎஸ்சி ஹோம் சயின்ஸும் இருக்குது. அப்புறம் வந்து பிஎஸ்சி பாட்னி, ஹெர்பலு. இப்போ நம்ம இந்த லீஃப்லாம் வச்சு பண்ணுறோம், ஸ்கின் ப்ராடக்ட்லாம் பண்ணுறப்ப ஹெர்பல் படித்தா நல்லாயிருக்கும். அண்ட் தென் மெடிக்கல் பிளான்ட் சயின்ஸ் அப்படின்லாம் இருக்குது. இதெல்லாம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காந்தி கிராமம் ரூரல் இன்ஸ்டியூட் அப்படிங்கிறதுல திண்டுக்கல்லில் பெரியார் யூனிவர்சிட்டியில் இருக்குது. ஓகேங்களா? அது பெரியார் யூனிவர்சிட்டி கீழேயும் இருக்குது சேலத்தில். திண்டுக்கல்லில் காந்தி கிராமம் ரூரல் இன்ஸ்டியூட்லேயுமே இருக்குது. அண்ட் பிபிஏ, எம்பிஏ வந்து பிஸ்னஸ் நம்ம பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது மேண்டட்ரியாக இருக்கும் எல்லாருக்குமே. இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா, 2 விஷயமாக பண்ணணும். ஒன்று ஜாப், இல்லை அப்படின்னா நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு நாமக்கல் சேர்ந்த பையன். இப்போ நான் வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்னா, நான் வந்து ஒரு பேசிக்காக ஃபஸ்ட்டு நான் ஏதாவது ஒரு பாட்னி ஏதோ ஒன்று படிச்சுட்டு, இல்லை நான் வந்து ஸ்கின் கேர் ப்ராடக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா, அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்கின் கேர் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு சப்ஜெக்டை படிச்சுட்டு, அந்த ப்ராடக்டை வந்து எப்படி பிஸ்னஸ் பண்ணுறங்கிறதுக்கு எம்பிஏ படிக்கலாம். இல்லை நான் அந்த மாதிரிலாம் பண்ணல, எனக்கு வந்து நான் நியூட்ரிஷனாக போகணும் அப்படின்னா நியூட்ரிஷன் படிக்கலாம். எது பண்ணாலுமே பிஸ்னஸ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா பிஜி வந்து எம்பிஏ பண்ணலாம். யூஜி வந்து நார்மலாக என்ன ஸ்பெஷலைசேஷன் இருக்கோ அந்த மாதிரி எடுத்து பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சர், ஃபுட் டெக்னாலஜி நல்ல ஒரு ஸ்டடீஸ். இன்றைக்கி ஃபுட் இண்டஸ்ட்ரி இஸ் த லீடிங் இண்டஸ்ட்ரி இன் த வேர்ல்டு. ஏன்னா இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் காலைல எந்திரிக்கிறதுலேருந்து எதுக்கு வாய்ஸ் படத்தில் செந்தில் சொல்லுவாங்க, இது எல்லாமே இந்த 3 வேளை சாப்பாடுக்கு தானே. அப்படிங்கும்போது அந்த ஃபுட்டுங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா சப்ஜெக்ட்ஸையும் படித்து அது மூலிமா நீங்கள் பிஸ்னஸையோ அல்லது வேலைவாய்ப்பையோ ஏற்படுத்திக்கலாம். வேலை இல்லை அப்படிங்கிற வாய்ப்பே இங்கே இல்லை. எல்லாருக்குமே வேலைகள் இருக்குது. அதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோங்கிறதுல மட்டும்தான் இருக்குது. தேங்க்யூ. ஸ்டே டியூன்ட் வித் மணிகண்டன் ராஜேந்திரன்.